அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இன்னைக்கு பார்க்க போகிறது ரிஷபராசி. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பேச்சால் பிறரை கவரக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அதற்கு காரணம் 2ஆம் இடம், புதனுடைய வீடு. இப்போது இதுவரைக்கும் அந்த குரு 12ல் இருந்து விரயங்களை கொடுத்து வந்திருப்பார். ஒரு சிலருக்கு அது சுப விரயமாக இருந்திருக்கும். நிலம் வாங்கியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவாயிருக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட கோளாறுனால செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். எல்லோருக்கும் கண்டிப்பாக விரயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பார்த்திங்கன்னா 1/5/2024 மாறுறாரு. எங்கள் ஜென்மத்துக்கு வரார், உங்கள் ராசியில் வரார். இப்படி வர்றதுனால தன்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி குருவோட பார்வை உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது என் பிள்ளை கொஞ்சம் சரியாக படிக்கலை, என் பிள்ளை என் பேச்சை கொஞ்சம் கேட்கலை அப்படின்றதெல்லாம் மாறி நல்லா படிக்கிறதும் உங்கள் பேச்சை கேட்குறதும் நடக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் இருக்கும். அது என்ன சுப செலவு அப்படின்னு சொன்னால், உயர்கல்வி அப்படின்னு சொன்னால் உயர்கல்விக்காக செலவு செய்கிறது. திருமண வயசில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு வேலை அமையிறது. அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக மனது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வை தான் 5ஆம் பார்வை. குருனுடைய 7ஆம் பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கலஸ்திரஸ்தானம், அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கூட்டாளி, கூட்டு தொழில், மனைவி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மறைமுகமாக வரக்கூடிய வருமானம், அரசு சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருமானம், நண்பர்களிடையே நல்ல ஒரு நட்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை உங்களுக்கு கொடுக்கும். குரு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் தெய்வ பலம், பெரியோர்கள் ஆசி, பெற்றோர்கள் ஆசி, ஊரில் கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் உண்டு. ஆக சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது குருவின் பார்வை உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஜென்ம குரு அப்படின்னு சொல்கிறாங்க சார், ஜென்மத்தில் ஸ்ரீராமர் சீதையை வனத்திலே விட்டதும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னால், குரு நின்ற இடம் பாழ் அப்படின்வாங்க. அந்த வகையில் அவர் உங்களுக்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் சோம்பேறித்தனமாக அல்ல விரக்தி மனப்போடவே இருக்க தோணும். அப்போ என்ன செய்யணும்? பரிகாரமாக மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிட்டு 5ஆம் இடம் குலதெய்வம், 9ஆம் இடம் குரு, இவங்களை நீங்கள் பிடிச்சிக்கிட்டனாலே எல்லா பலனும் நல்லதாக இருக்கும். அப்போது ஜென்மத்தில் குரு நின்னா என்ன பண்ணணும்? கனிவான பேச்சு, நல்ல சிந்தனை, இதெல்லாம் இயற்கையாக வருங்க. சேமிக்கிற தன்மை, சேமிக்கிற நிலை, கடன் இருந்துச்சுன்னா கடன் அடையக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்யும். குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஹீட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம், உடம்பு சூடாகலாம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அடுத்து குரு ரோகிணி நட்சத்திரத்தில், அதாவது குறிப்பாக 6வது மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18/8/2024 இந்த காலகட்டத்திலையும் அவர் வக்கரமாகி திரும்ப வரும்பொழுது இன்னொரு முறை வரும். 12/2/2025, 4/4/2025. இந்த ரோகிணியில் சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் செயல்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்கிறது நல்லது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறது, முன்ஜாமீன் போடுறது, இதெல்லாம் வேணான்னு சொல்ல வராங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறாக போய் சேர்ந்துடும். நீங்கள் ஒருத்தருக்கு முன்ஜாமீன் போடுவீங்க, அவராலே உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஜவாப்பு வாங்குவீங்க, அதாவது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியோ, நான் அவருக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே வினையாக மாறிவிடும். அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திக்கும்போது நண்பர்களுடைய தன்மை அறிந்து செயல்படணும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கும் அவர் தான், 12ஆம் வீட்டுக்கும் அவர் தான். அப்போது நண்பர்களால் விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்டு, கூட்டு தொழிலால் விரயங்கள் வரக்கூடிய காலகட்டம் உண்டு.
அப்போ கவனத்தோடு இருக்கணும். உத்தியோகம் செஞ்சீங்கன்னா சக ஊழியரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த குரு வந்து மிருகசீரிஷத்தில் இருக்கும் பொழுது நடக்கும். குரு வக்கரமாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நன்மைகள் நடக்குங்க. என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் மனைவி அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவர், இவங்களோட ஒரு அனுசரணை கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும். எல்லாம் ஆகோ ஓஹோன்னு சொன்னாங்க குரு பயிற்சி, ஆனால் சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக வக்கர நிலையில் இருக்கும் பொழுது நல்லதையே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மொத்தத்தில் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழப்பங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் படிக்கிற ஒரு காலகட்டமாகவோ இது இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பொறுப்பு அதிகமாகிறதுனால வேலை சுமை இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதை முடிச்சிருவீங்க. வியாபாரிங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் நல்லா இருக்குங்க. புதுசு புதுசாக முயற்சி எடுத்து புதுசு புதுசாக ஏதாவது பொருளை வச்சு நீங்கள் வியாபாரத்தில் கலக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. ஆக மொத்தத்தில் நன்மைகள் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜென்மத்தில் இருக்கு இல்லையா, தற்பெருமை பேசக்கூடாது, தன்னடக்கம் இருக்கணும். இதுதான் முதல் பரிகாரம். வழிபாடு அப்படின்னு சொன்னால் 9ஆம் பார்வையை அவர் பார்க்குறாரு இல்லையா, பாக்கியஸ்தானத்தை. அப்போது பாக்கிய பார்வை அப்படின்னு பேர். சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, பெரியோர்கள் வழிபாடு, ஆசிரியர்கள் வழிபாடு, குருமார்களை மதிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை செய்யும் அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக நன்மை செய்யும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இல்வாழ்க்கையில் இன்பமாக இருக்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிவதாக. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.